எல்லாருக்கும் வணக்கங்க. காலையில் சௌரியமாக எந்திரிச்சு மெதுவாக சாப்பாடு பண்ணுற வேலையெல்லாம் இனிமேல் நடக்காது. ஏன்னா ஸ்கூல்ஸ் வந்து திங்கக்கிழமையிலேருந்து, அதாவது ஜூன் 9லேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அப்புறம் பார்த்திங்கன்னா அறக்க பறக்க வேலை செய்கிற மாதிரி இருக்கும். அதுலேயும் 10 நிமிஷம் லேட்டாக எழுந்திரிச்சிட்டோம்னா பம்பரமாக ஓடி வேலை செஞ்சாலுமே பத்தாதுங்க. அப்படி ஒரு ஹரிபரியாக ஓடிக்கிட்டு இருப்போம். குழந்தைங்க வீட்டில் இருந்துக்கிட்டு குறும்பு பண்ணிகிட்டு இருக்கும்போது எப்படா இந்த ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகும், இவங்கள வந்து ஸ்கூலுக்கு அனுப்பலான்னு தோணுச்சு. ஆனால் இப்போ ஸ்கூல் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னோடனையும் ஐயையோ இவங்களெல்லாம் ரொம்பவே மிஸ் பண்ணுவோமே, நம்ம கூடவே இந்த 2 மாதமாக நம்ம கூடவே கைக்குள்ளேயே சுற்றிட்டு இருந்தவங்க இனி வந்து நம்மளை விட்டு ஸ்கூலுக்கு போகிறது வந்து ரொம்பவே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். தம்பி பார்த்திங்கன்னா கை ஃப்ராக்சர் ஆகி ரெடியாகி அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து ஸ்கூலுக்கு போகிறான். கிட்டத்தட்ட ஒரு 4.5 மாதத்துக்கு அப்புறம் இப்போ தான் வந்து அவன் ஸ்கூலுக்கு போகிறான். இந்நேரம் அம்மா அம்மா அம்மான்னு பின்னாடியே சுற்றிட்டு இருப்பான். இப்போ பார்த்திங்கன்னா ரொம்பவே அவனை மிஸ் பண்ணுவேன். பொறுமையாக எந்திரிச்சு வாசல்லாம் கூட்டிட்டு அதுக்கப்புறம் தாங்க சமைக்கவே வந்தேன். நைட்டே சுண்டல் ஊற வச்சுருந்தேன், அதை வந்து வேக வச்சுட்டேன். கொஞ்ச நாள் முன்னாடி பட்டர்ஃப்ளைலேருந்து இந்த 1.5 லிட்டர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கர் வந்து வாங்கியிருந்தேங்க. நல்லா அடி கனமாக இருந்தது, பார்க்கறக்கு ரொம்பவே அழகாக இருந்தது. அது ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ தான் வந்து அதை பிரிக்கிறேங்க. அது கூட இந்த கிச்சன் வேஸ்ட்டு போடுறதுக்கான டஸ்ட்பின் வந்து வாங்கியிருந்தேன். ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. 199 ருபீஸ்க்கு ரொம்பவே ஒர்த்தான ப்ராடக்ட்னே சொல்லுவேன். ரிலாக்ஸாக டீ போட்டு குடிச்சிட்டு அப்புறம் தான் வேலையே ஸ்டார்ட் பண்ணேன். இதுவே ஸ்கூல் ஆரம்பிச்சிருச்சுன்னா எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு தான் ஒரு டீயே குடிக்க முடியுங்க. பாவக்காய் குழம்பு, ரசம் தான் வைக்க போகிறேன். அதுக்கு வந்து பாவக்காய் குழம்புக்கு வந்து நான் எப்படி பண்ணுவேன்னு சிம்பிளாக சொல்கிறேன். எண்ணெயில் வந்து சின்ன வெங்காயம், வரமிளகாய், கருவேப்பிலை, தக்காளி, அப்புறம் புளி, கொத்தமல்லி, சீரகம், கூடவே கொஞ்சம் தேங்காய், இது எல்லாத்தையும் நல்லா வணக்கி ஆற வச்சு மிளகு வந்து அரைச்சி வச்சுக்கணும். இது வந்து பண்ண சைடில் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த வாழைப்பூ வந்து புது குக்கரில் வேக வச்சேங்க. குட்டி குழந்தைங்க வந்து ஏதாவது ஒரு திங்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தா அதை யூஸ் பண்ண வரைக்கும் எடுத்து பார்த்துட்ருப்பாங்க இல்லையா, அப்படித்தான் கிச்சனுக்கு எந்த திங்ஸ் வாங்கினாலும் அதை யூஸ் பண்ணிட்டா தான் எனக்கு வந்து ஒரு திருப்தியே கிடைக்கும். அதை முதல்ல யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் அப்புறம் எடுத்து உள்ளேயே வைப்பேன். பாவக்காய் குழம்புக்கு பாவக்காய் இப்படி ரவுண்டாக அரிஞ்சு எண்ணெயில் நல்லா வதக்கி வச்சுக்கணும். அப்போ தான் கசப்பு இருக்காதுங்க. ஒரு சட்டி வச்சு அதில் எண்ணெய், வெந்தயம் போட்டு தாளிச்சிட்டு சின்ன வெங்காயம், 2 வரமிளகாய் போட்டு வதக்கிட்டு வணக்கி வச்ச பாவக்காய், அப்புறம் அரைச்சி வச்ச மிளகு, உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா கொதித்து வெந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக வெல்லம் சேர்த்து இறக்குனா சூப்பரான பாவக்காய் குழம்பு ரெடிங்க. கையோட வாழைப்பூ பொரியல் வச்சு சுண்டலையும் தாளிச்சிட்டேங்க. பாவக்காய் குழம்பு, ரசத்தையும் இறக்கி வச்சுட்டேங்க. இது பாத்திரத்தையும் கையோட கழுவி வச்சுட்டேனுங்க.